ஹலோ குட்டீஸ், கோல்டு கேபி தமிழன் சேனல். இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் சிறுகதைகள் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான கிராமம். அங்கே ஒரு குட்டி பெண் ஹாசினின்னு இருந்தாள். அவளுக்கு விளக்குகள், தீபங்கள், மலர்கள் இவையெல்லாம் மிகவும் பிடிக்கும். அதிலும் கார்த்திகை தீபம் நாள் வந்தால் அவள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாமல் ஆகிவிடும். அந்த மாலை அம்மா அவளிடம், ஹாசினி, எல்லா வீட்டு முன்பும் சிறிய விளக்குகள் வைக்கலாமா? அதுதான் கார்த்திகை தீபத்தின் அழகு என்று சொன்னார். ஹாசினி 2 கைகளையும் சேர்த்து சரி அம்மா என்று மகிழ்ச்சியுடன் ஓடினாள். படிகளில் அவள் வரிசையாக எண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்தாள். ஒவ்வொரு தீபமும் ஏற்றப்படும் போது அது ஒரு நட்சத்திரம் பூமியில் வந்து ஒளிர்வது போல இருந்தது. அருகில் உள்ள சிறிய குழந்தைகள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒளிரும் தீபங்களை பார்த்து ஹஹா 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 அழகாக இருக்கு என்று ஆச்சரியப்பட்டனர். ஹாசினி சிரித்து கொண்டே, நீங்க எல்லாம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக விளக்கேற்றலாம் என்று கூறினாள். அனைவரும் சேர்ந்து விளக்குகளை ஏற்றி வைக்க முழு தெருவும் தங்க ஒளியில் மின்னியது. அந்த நேரத்தில் ஹாசினியின் தாத்தா மெதுவாக வந்து சொன்னார், இந்த தீபங்கள் வெளிச்சத்தை காட்டுவதல்ல, இதயமும் உள்ள ஒளியையும் நினைவுபடுத்துகின்றனர். நம்மை அன்பு, சுத்தமான மனம், இவையே உண்மையான தீபம். ஹாசினி அதை கேட்டதும் ஒரு தீபத்தை 2 கைகளாலும் பிடித்து, என் இதயத்திலும் ஒளி இருக்கட்டும் என்று நினைத்தாள். அவ்வளவு எளிய ஒரு விழா அவளுடைய மனதில் அன்பின் தீபமாக மாறிவிட்டது. அந்த இரவு கிராமம் முழுக்க ஒளி, மக்கள் முகத்தில் சிரிப்பு, நட்சத்திரங்கள் நிறைந்த வானம். இத்தனைக்கும் காரணம் ஒரு குட்டி பெண்ணின் ஒற்றுமை தீபம்தான். நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்தை ஒற்றுமையாக ஏற்றுங்கள்.